வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்குறக்குன்னா, மீன ராசியில் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் இணையக்கூடிய இந்த காலகட்டம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதிகளாக மாறக்கூடிய 3 ராசிகள், அதற்கான அதிர்ஷ்டம், அதற்கான யோகம் உள்ள 3 ராசிகளை பற்றி இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம். சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து கிரகங்களும் கோள்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பயிற்சி அப்படிங்கிறது மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. அதில் சில கிரக மாற்றம் அப்படிங்கிறது மற்ற கிரக பயிற்சி அப்படிங்கிறத விட அதிக முக்கியத்துவம், அதிக இம்பார்ட்டன்ஸியாக பார்க்கப்படுது. அதில் செவ்வாய் பகவானும் புதன் பகவானினுடைய இந்த அற்புதமான மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கிரக சேர்க்கை மீனராசியில் நடக்குது. முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏப்ரல் 3ஆம் தேதி 2026 அன்று மீனராசிக்குள் வராரு. அதோட புதன் பகவான் ஏப்ரல் 11 அன்னைக்கு அவரும் உள்ளே மீனராசிக்கு வராரு. இந்த அதிமுக்கியமான கிரக மாற்றம் ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த இணைவு அப்படிங்கிறது இருக்குது. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் அதனுடைய செயல் வேகம் மற்றும் அதனுடைய ஆற்றல் அப்படிங்கிறத பொறுத்து வாழ்க்கை அப்படிங்கிறது மாற இருக்குது. அதே நேரத்தில் புதன் பகவான் அறிவுக்கும் நம்முடைய சுய சிந்தனைக்கும் அதே போல் தகவல் தொடர்புக்கும் ஆட்சி செய்யக்கூடிய தெய்வமாக பார்க்கப்படுது. இந்த 2 கிரகங்களும் இணையும் போது அதனுடைய பலன் எல்லா ராசிக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனாலுமே சில ராசி நண்பர்களுக்கு கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்குறக்கு. அந்த ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறதுமே உங்கள் ராசி இதில் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல அப்படி நாம் பார்க்கக்கூடிய ராசியை பார்க்கும்போது மிதுனம் ராசி நண்பர்கள் நாம் பார்க்குறோம். இந்த கிரக பயிற்சி அப்படிங்கிறது மிதுனம் ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சி, தொழில் ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப ரீதியாக அந்த வளர்ச்சி அப்படின்னு நிறைய இருக்குது. இத்தனை நாள் இருந்த குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அதற்கான ஒரு வழிகாட்டுதல் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறீங்க அல்லது புதுசாக ஒரு தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ இருக்கிற தொழிலை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலமாக இந்த காலம் இருக்கும். இத்தனை நாளாக எதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அத்தனையிலையும் இருந்து உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதுமே அபரிமிதமாக அந்த காலத்தில் மிதுனராசி நண்பர்களுக்கு இருக்கும். வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கடின உழைப்பு, மேலதிகாரி மற்றும் சக ஊழியர்கள் உங்கள் ஓனர்ஸ்ட்டு நிறைய பாராட்டுகள், மதிப்பு, மரியாதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல வேலை, திருமண தடை நீங்குவது, குழந்தை பாக்கியம் பெறுவது, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அல்லது அந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமான முடிவுக்கு வரக்கூடிய காலமாகவும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கும் நேரத்தை செலவிடவும் ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்கும். ஆரோக்கியம், பழைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி அதற்கான சரியான மருந்து மாத்திரைகள் மூலமாக பழைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இதில் இன்னும் பெஸ்ட்டான பலனடையக்கூடிய ராசின்னு பார்க்கும்போது ரிஷபம் ராசி நண்பர்கள். ரிஷப ராசி நண்பர்களுக்கு செவ்வாய் மற்றும் புதன் பகவானுடைய இந்த சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு நன்மையை கொடுக்கறதுக்கு. குறிப்பாக நிதிநிலை அற்புதமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே நேரத்தில் போன வருஷத்துலாம் பார்த்திங்கன்னா தடைப்பட்ட அத்தனை வேலைகள், திருமணம், நிறைய பிரச்சனை குடும்பம் சார்ந்து, தொழில் சார்ந்து, இது எல்லாமே இந்த வருஷம் வெற்றிகரமாக நடப்பதற்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கும். வேலைக்கு போய்ட்டு உங்களுக்கு புதிய பொறுப்புகள், புதிய வேலை மாற்றம் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பெரிய இக்கட்டாக இருக்கிற மாதிரி தோணினாலுமே உங்களுடைய திறமை அப்படிங்கிறது, புத்தி கூர்மை அப்படிங்கிறது நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான காலமாக இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை மாறும், நம்மளுக்கு வருமானம் அதிகமாகும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். நீங்கள் கடுமையாக உழைக்க இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மனநலம் நல்லா இருக்கும், உடல்நலம் நல்லா இருக்கும். குடும்பம், நண்பர்கள், பெரியோர்கள், சமூக அந்தஸ்து அப்படிங்கிறத தாண்டி அவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பெற்றோர்கள் மத்தியில் குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களை கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட பெரும்பாலான பிரச்சனைகள், வழக்குகள் எல்லாமே முடிவுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த புதன் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை கிடைக்கும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா புதுசாக நிலம் வாங்குறது, அடகு வச்ச நிலத்தை மீட்பது, இதெல்லாமே தனுசு ராசி நண்பர்களுக்கு கிடைக்கும். இது நிறைய நன்மைகளை கிடைக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலையை முடிக்கிறது, அந்த வழக்கு முடிவது, பிரச்சனைகள் முடிவது இந்த காலகட்டத்தில் நடக்கும்.
வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு அதே நேரத்தில் அந்த ஆளுமை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவதற்கும் அதற்கான வெகுமானத்தை பெறுவதற்கும் இந்த காலம் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே நேரம் ஒரு பெரிய பொறுப்பு உங்கள்கிட்ட கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, குடும்ப ரீதியாக அந்த பொறுப்புகளை பெறக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும். கூட வேலை செய்கிற உயரதிகாரியினுடைய உறவு சூப்பராக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய லாபம் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுமே சிறந்த பலன் தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான காலமாக அந்த காலம் இருக்கும். தனுசு ராசி நண்பர்கள், இத்தனை நாளாக நீங்கள் பட்டுட்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நிலைக்கு வருவதற்கு இந்த செவ்வாய் புதன் பகவானுடைய சேர்க்கை அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். இந்த நேரம் தனுசு ராசி நண்பர்களுக்கு குடும்பத்தோடு ஒரு மதிப்புமிக்க ஒரு காலகட்டத்தை செலவிடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புதன் பகவான் உங்கள் அறிவை விரிவுபடுத்துவார் அப்படிங்கிறத தாண்டி செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிலம், சொத்து, வீடு, அடகு வைத்ததை மீட்பது, அடகு வைத்த வீடை மீட்பது, புதிதாக வீடு வாங்குவது, வீடு கட்ட மனை வாங்குவதுன்னு சொல்லி நிலம் சார்ந்து உங்களுக்கு வருமானம் இருக்கும். அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த மீடியேட்டர்ஸை ஒர்க் பண்ணுறவங்க, இடம் வாங்கி போட்டு சேல் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வருமானத்தையும் அற்புதமான ஒரு காலத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரங்காலம், கைகூடி வரக்கூடிய காலமாகவும் இந்த நேரம் இருக்கிறதுனால தனுசு ராசி நண்பர்கள் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக முன்னேற வேணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் சிறப்பாக நம்ம செயல்படுத்தும் போது வாழ்க்கை நமக்கு வசமாகும். நண்பர்களே, இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடக்க உள்ள மீனராசிக்குள் செவ்வாய் மற்றும் புதன் பகவானுடைய சேர்க்கை 3 ராசிகள், அதாவது ரிஷபம், மிதுனம், தனுசு ராசிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பதிவாக இருந்தது நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரம் இந்த பதிவை மற்ற ரிஷபம், மிதுனம், தனுசு ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக பதிவிடுங்க. இதுபோல் அற்புதமான பதிவோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.